summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஓ ஹர்ஷித் பிறந்த வரைக்குமே ஓட்டு வீடு தான் மாத்தி கட்டல. மாறலாம் இல்ல கலக்க போது யாருமே ஓட்டு வீட்டுல தான் இருக்கும். ரொம்ப நாளா நாங்க வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்போம். இவன் தான் என் டிரைவர். அதை விட பெரிய குடும்பம் என்னைய குப்பரை கவுத்த டிரைவர் தான். நம்ம வீட்டுல ஒருத்தனா இருப்பான், அவன் பாட்ட போவான், வாழைப்பழத்தை திம்மா, அவன் பாட்ட ஸ்நாக்ஸ் எடுத்து திம்மா. போன் ஏதோ சின்ன போனா வச்சிருக்காரு. சின்ன போன் ஐபோன்டா. நான் சாம்சங் S23. இது வந்து ஐபோன். என்ன சொல்லணும் உங்களுக்கு? என்ன பத்தி ஏதாவது நல்லதா சொல்லுங்க. ஒன்றும் நல்லது சொல்ற மாதிரி இல்லையப்பா. உங்கள்ட்ட கேட்டு தான் எல்லாம் பண்றது. இது வாங்கணும்ப்பா நிஷா வாங்கவா அப்படின்னா ஓகேடா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமௌண்ட்டே உங்க தானே கொடுக்கணும். என்ன இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் நல்லா பேச்சு இருக்கு, நல்ல வாய் இருக்கு. ஆமா. என்ன திரும்புங்க மூஞ்சியை காட்டுங்க. என்ன வீட்டுக்காரர் திட்டுவாராம். அது அவன் மகன்லாம் இல்ல, அது என் மகன் தான். என் மகன் சொல்றதை விட என் மருமகன். கறிக்கடை ஓனரா? கறிக்கடை ஓனரு, எங்க வீட்டோட ஓனரு, எங்களுக்கு ஓனரு. நாங்க படிச்சது, சாப்பிட்டது, வளர்ந்தது எல்லாமே இவர் கொடுத்ததுதான். இவர் இல்லைன்னா இன்னைக்கு அறந்தாங்க சாங்கிற பேர் கூட இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளவு பெருமையா இருக்கு மகளை நினைக்கிறப்ப. இப்படி அவ்வளோலாம் யாரும் படிக்க வைக்கவே மாட்டாங்கடா. ஒரு கறிக்கடை தான், எதுவுமே இல்லை, சுத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்பவுமே எங்கள்கிட்டலாம் எதுவும் கிடையாது, வீடு ஒண்ணுதான். பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளவு படிப்பு அப்படின்னு கேட்ட இடத்துல இல்ல அது படிக்கணும். நான் அவ்வளோ எல்லா இடங்கள்லயுமே நான் ஏன் இவரை தான் நான் முன்னாடி காட்டுவேன்னா, சாப்பாடு போட்டுடலாம், படிக்க வைக்கணும்ல. அப்படி எல்லாருக்கும் ஒரு டாட்டா சொல்லுங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். கலாட்டா நேயர்களுக்கு புரியல. அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், அது நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். அதாவது அறந்தாங்கி வந்திருக்கோம். ஸோ நிஷாக்காவை மீட் பண்ண போறோம் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீடு, அவங்க வீட்டுக்கு அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். வீடு அவங்க வீடு இல்ல, அவங்க வளர்ந்த வீடு. ஜஸ்ட் அவ்வளவுதான். எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. அவங்க கட்டி கொடுத்துட்டா இது உங்க வீடே இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அந்த வழி எனக்கு இருக்கு. பேலஸ் எங்க அப்பா குத்திக்கு பக்கத்து வீட்டுல போடுங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வரப்போகுது. பேலஸா கட்டுற பேலஸ் எனக்கு கவலை இல்லை. அவங்க வந்து நல்லா பாத்துட்டு போட்டுது, ஏன் வீடு இல்ல, நான் போய் திருச்சியில கிடப்பேன். இதுதான் எங்க வீடு. ஆக்சுவலா வந்து நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீடு சொல்ல முடியாது. இந்த இடம் இங்க வந்து ஓட்டு வீடு இருந்தது, அங்கதான் நாங்க இருந்தது, கல்யாணம் பண்ணி ஹர்ஷத் பிறந்த வரைக்கும் அதுதான். இது இப்ப ஆரம்பிச்ச வீடு. இது இப்போ ஹர்ஷத் பிறந்த வரைக்குமே ஓட்டு வீடு தான். மாத்தி கட்டல. மாறலாம் இல்ல கலக்க போது யாருமே ஓட்டு வீட்டுல தான் இருந்தேன். அந்த வீடு தான். அது உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த வீடை விட அந்த வீடு தான் பிடிக்கும். இப்ப நீங்க ரெண்டு பேசிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் ஆட்டுக்கொட்டாயி. ஓ வாவ். எங்கள மாதிரி பல ஆடுகள் இங்க வந்து. இது ஆட்டுக்கொட்டாயி, இது மாடு. நம்மள்ட்ட 10 மாடு இருந்தது. அப்போ அத்தா கறிக்கடை இருந்ததுனால ஆடு மாடு வந்து பாலுக்காகவே வச்சிருப்போம். நாங்க இப்ப அந்த இடத்துல போர்ட்டிகோவா மாத்திட்டோம். சோ இதான் எங்களோட ஓப்பனிங். தெரு சொல்ற அளவுக்கு இருக்காது, குட்டி தெரு தான். அதை நாங்க கவர் பண்ணல. அப்படியே நம்ம வந்து வீட்டுக்குள்ள போயிடுவோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ரோஜாப்பூ செடி நிறைய இருக்கும். எங்க அப்பாவுக்கு வந்து ரோஜாவை பிடிக்கும். அதனாலதான் உங்களுக்கும் உங்களை வந்து இல்ல அவங்க லவ்வர்ஸ்க்கு வந்து அவர் ரோஜாவா கொடுத்துருக்காரு. ஒரு ரோஜாவும் ஒரு லவ்வர்ஸுமே ரிட்டர்ன் கொடுக்கல. நான் எங்களுக்கு வந்து என்னன்னா, நாங்க பிறந்ததுல இருந்தே எங்க வீட்டுல ரோஜாப்பூ செடி நிறைய இருக்கும்டா. அது என்னன்னே தெரியாது. எங்க வீட்டை சுத்தி ரோஜாப்பூ செடியா இருக்கும். இப்ப திருச்சியில 4 ரோஜாப்பூ செடி வாங்கி கொடுத்துருக்காரு. எதுக்குன்னே தெரியல, அங்கேயும் வச்சிருக்கேன் ரோஜாப்பூ செடியை. ஸோ வந்து எனக்குமே பர்சனலா ரோஸ் பிடிக்கும். அதனால நாங்க இந்த நிறைய செடி இருக்கும்டாமா. இந்த மல்லிகைப்பூ, அங்க பாரு பிச்சிப்பூ, இந்த இதெல்லாம் முல்லைப்பூடா, அங்கே பாரு இதெல்லாம் பூ நிறைய இருக்கும். பச்சை மிளகா இருக்கும், அது மாதிரி நிறைய இருக்கும். இங்க என்ன நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சிருக்கோம் நாங்க. ஆமா, குட்டி குட்டியா இருக்கும். இருக்காங்க. ரொம்ப நாளா நாங்க வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்போம். இவன் தான் என் டிரைவர். அதை விட பெரிய குடும்பம் என்னைய குப்பரை கவுத்த டிரைவர் தான். என்ன எதுவும் பிளானா இல்ல தெரியாம நடந்த சம்பவம் தானா? தெரியாம நடந்ததா? ஓகே. ஜஸ்ட் சுகதா. உறங்கி விட்டேன் பெரிய குத்தமாம். குத்தமாக செங்கல்பட்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மகேஷ் நான் இன்னமும் இவனை பார்த்தா, டேய் வண்டி ஒழுங்கா ஓட்டுறான் அப்படி மாதிரி. ஸோ அந்த மாதிரி 5 எங்கிட்ட ஒரு 6 வருஷமா இருக்குமாடா. 7 வருஷமா என் கூடயே தான் இருக்கான். நம்ம வீட்டுல ஒருத்தனா இருப்பான், அவன் பாட்ட போவான், வாழைப்பழத்தை திம்மா, அவன் பாட்ட ஸ்நாக்ஸ் எடுத்து திம்மா. போன் ஏதோ சின்ன போனா வச்சிருக்காரு. சின்ன போன் ஐபோன்டா. நான் சாம்சங் S23. இது வந்து ஐபோன். ஜஸ்ட் ஐபோன். என்கிட்ட மாசம் வந்து சம்பளம் வாங்கி ஜாலியா ஒரு இப்ப வண்டி வாங்கினா நான் தான் ஓபன் பண்ணேன். அந்த வண்டி என்னடா? டியோ. இப்ப வந்து யமஹாவாடா? யமஹா MT. 2 வண்டி. நானு எட்டியாசம் மாத்த முடியாம தடுமாறி இருக்கேன். இது 2வது ஐபோன். முதல்ல ஐபோன் தான்.
பார்த்தல என் கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன. அதனால வந்து டிரைவர் தம்பி நல்ல பையன், 7 வருஷமா என் கூடவே. அது நம்ம வீட்டுல ஒருத்தன் மாதிரி டெய்லி எடுத்துட்டு வாங்குறது அடி வாங்குறது எல்லாமே நடக்கும். அவன் பாட ஜாலியா இருப்பான். அவர் வந்து கிருஷ்ணா அவர் பேரு. சூப்பர். இப்ப இன்னொருத்தர் இருக்கான். இந்த 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 வீடை வந்து ரொம்ப முக்கியமா சொல்லணும். நாங்க இல்ல ஓனரை தாண்டி நாங்க ஓட்டு வீட்டுல இருந்தோம். அப்ப வந்து இவனுக்கு தலை இடிக்கும். இன்ஜினியர் வந்து இவனை நிக்க வச்சு இந்த நிலம் எடுத்தாங்க. அதனால சொல்ல வர்றேன். இவன் நின்னா இப்ப நீயும் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க என்ன சொல்லணும். என்ன பத்தி ஏதாவது நல்லதா சொல்லுங்க. ஒன்னும் நல்லது சொல்ற மாதிரி இல்லையப்பா. சொன்னீங்களே எங்க அக்கா தான் எனக்கு உயிர், எங்க அக்கா இல்லைன்னா நான் இல்ல அப்படிலாம் சொன்னீங்க. இதெல்லாம் எப்ப எடுத்தாங்க? இல்ல காலையில போட்டு வாங்கிட்டாங்க. ஏண்டா ஒண்ணுமே எடுக்காதப்பெல்லாம் என்ன பத்தி பேசிருக்கியே, இப்ப பேசக்கூடாதா? ஏதாவது நல்லதா? சரி 1000 ரூபாய் தரேன். 1500 ரூபாய் கொடு. என்ன சொல்லணும்னு சொல்லிடுறேன். சரி உனக்கு வந்து அக்காவை எவ்வளவு பிடிக்கும்? உங்க அத்தா வந்து உங்க குடும்பத்தோட ஆலமரமா இருந்தாங்களோ அந்த பொறுப்பை வந்து இப்ப அக்காக்கு தானே ரொம்ப போயிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க அதை பத்தி. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எங்க குடும்ப தலைவி இவங்க தானே. ஆமா இவங்கள்ட்ட கேட்டு தான் எல்லாம் பண்றது. இது வாங்கணும்ப்பா நிஷா வாங்கவா அப்படின்னா ஓகேடா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமௌண்ட்டே இவங்க தானே கொடுக்கணும். அதுக்காக மட்டுமா கேக்குறீங்க? இல்ல அப்படி இல்ல, ஒரு கேட்டுக்கலாம். ரெஸ்பெக்ட் மரியாதை தான். மிக்ஸி வாங்கினா கூட கேட்டுருவான், வாங்கவா இது வேணும் அது வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், கூட உங்களை சேர்த்து எனக்கு ஒன்று வாங்கி கொடுன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே வாங்காம நான் வச்சு வந்துருங்க. அப்படியே சரி என்ன ஒரு விஷயம் உங்க அக்கா கிட்ட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும்னா நல்ல ஹெல்பிங் மைண்ட். ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதாவது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அவனுக்கு பண்ண எல்லாமே ஹெல்ப் தான். நான் பண்ணது என்ன கொஞ்சமா நஞ்சமா? சரி இந்த வீட்டை வந்து வெளிய தருவீங்களா மாட்டீங்களா? வாய்ப்பே இல்ல. சரி என்னமோ நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். தரமா வீட்டுக்குள்ள வந்தோடனே இந்த நீங்க உங்க ஊர்ல வந்து இந்த லைட் கிடையாது. ஐயோ சோஃபா இல்ல, அதுக்காக இந்த உங்க ஊர்கள்ல இந்த சோஃபா எல்லாம் போடுவோம்ல, பெரிய பெரிய நகரங்கள்ல பெரிய பெரிய வீடுகள்ல. இதுதான் எங்க வீட்டு சோஃபா. யார் வந்தாலும் இங்கதான் உட்காந்து பேசணும். இங்கே பேசி இங்கே காஃபி ஸ்வீட்லாம் வரும். சாப்பிடே ஏன்னா உள்ள இடம் இல்ல, வழி இல்ல, அவ்வளவுதான். ஸோ அதனால இதுதான்டா எங்க வீட்டோட ஹாலு. இது ஹால்னு சொல்றதை விட இதுதான் நான் தூங்குறதுக்கான இடம். இங்கதான் நான் தூங்குவேன். ரொம்ப பேருக்குது. இப்பதான் ஏசி வாங்கி மாட்டினேன். ஏன்னா மாட்ட மாட்டேன்ட்டாங்க. நானே ஏசி வாங்கி நானே மாட்டிட்டேன். நீங்க போகாத ஒரு இடம் இருக்குமே உங்க வீட்டுல? கிச்சன் இருக்கு. அதான் கரெக்ட், வெரி குட். ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன உடனே சொல்லுவாங்க, சும்மா நார்மல் ஒரு வீட்டை பார்த்தா கூட என்ன ஆர்டிஸ்ட் வீடு இப்படி இருக்கு அப்படின்னா, என்னை ஆர்டிஸ்டா கூட யாரும் மதிச்சிடக்கூடாது. அறந்தாங்கில நிசா வீடு இப்படிதான் இருக்கும். நீங்க போகாத ரூம்குள்ள போலாம். ஆமா நான் அப்படிலாம் பேசாதீங்க. நாங்க ஏதோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு. இது வந்து திங்ஸ் ஜாமாலாம் என்ன என்ன ஏதோ பிஸியா இருக்கிறாங்க. வர அங்கதான் வந்து தொல்லை தாங்கலன்னு உங்களை இங்க அனுப்பிச்சு விட்டு கேசரி கிண்டன்னு சொன்னா எங்க ரொமான்டா காலம் 2 பிள்ளை பத்தி என்னமா ரொமான்ஸ் பண்றீங்க? அவங்களாச்சும் 10 வயசு ஆயிருச்சு, அவங்களே ரொமான்ஸ் பண்றாங்க. என்ன தப்பு? 10 இல்ல, என் பையனுக்கு 10 வயசு ஆயிருச்சான். அதாவது உங்க குடும்பத்துல என்ன இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் நல்லா பேச்சு இருக்கு, நல்ல வாய் இருக்கு. அதான் ஆமா. என்ன திரும்புங்க மூஞ்சியை காட்டுங்க. என்ன இங்க பாருங்க வெக்கப்படுறாங்க. மணிமேகலை வெக்கப்படாத மணிமேகலை. இங்க பாருங்க வீட்டுக்காரரை திட்டுவாராம். கருப்பு ரோஜால எல்லா நேரமும் பேசியிருக்காடா. கருப்பு ரோஜால பேசியிருக்கல. சரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். என்ன என்ன சரி என்ன பத்தி கறி குழம்பு வச்சிருக்கா, அதை அமர்த்திடுறேன். திரும்ப இப்ப என்ன பத்தி நான் பெருமையா கேக்குறேங்க. வாமா, என் தம்பி தான் என்ன பத்தி எதுவும் சொல்ல மாட்டான். இல்ல ஒண்ணு சொல்லாதியோ, ஒண்ணு இருக்காது. பயமா இருக்கு. அக்காவை பத்தி பெருமையா இருக்கு. ஆமா அவ ஒரு கேனா முக்கியமா சொல்லணும், எனக்கு உங்களுக்கு கல்யாணம் வச்சது எங்க அக்கா தான். ஆமா என்னைய வந்து பொண்ணு பார்த்ததே ஃபர்ஸ்ட் எங்க மச்சி தான். ஆமா அதுக்கு முன்னாடி உங்களை டிவில எல்லாம் பாத்திருக்கீங்களா? டிவில பாத்திருக்கேன். ஃபேனா? இது குடும்பமாடாது, இது குடும்பமா? இந்த குடும்பத்துக்கு நான் ஏன் வந்தேன்? நான் வந்து எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். என் மகளை படிக்க வைக்க போறது எங்க அக்கா தான். அது அவன் மகன்லாம் இல்ல, அது என் மகன் தான். என் மகன்னு சொல்றதை விட என் மருமகன். நான்லாம் அரசத்துக்கு கட்டிட்டு போயிருவேன் சொல்லிட்டேன் அவெல்லாம். அதனால பிள்ளை வந்து அவங்க பொறுப்பு கிடையாது. என்கிட்ட கேட்கணும்ல. யாருமா நீ? கேட்கணும்ல. இந்த வீட்டுக்கு மருமக மகளை தருவியெல்லாம் தர மாட்டீங்களா? தருவியெல்லாம் தர மாட்டீங்களா? நான் யோசிச்சுதான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி இவளை பொண்ணு பார்க்கும்போது நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். கேசரிய பாருங்க. ஒண்ணும் பார்க்க தேவையில்ல, நானே டேஸ்ட் பாக்குறேன். இது சைவம் தானே? கேசரி சைவம் தான்டா. அவர் ரெண்டுமா கூட்டிட்டு போல யாரும். என்ன கிளம்பல நீங்க வெளியில போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க போங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. ஜாலியா எங்க போயிட்டு வாங்க.
சரி இங்க பாருங்க மிச்சம் ஹோம் டூர் இருக்கு, நீங்க வாட்டி கேசரி சாப்பிட உட்காந்துராதீங்க. முக்கியமா நான் வந்து இந்த பாப்பாலாம் பிறந்தப்ப இந்த ரூம்ல தான் என்னை போட்டு வச்சிருந்தாங்க. இந்த ரூம்ல தான்டா நான் கடந்தேன். இது என்ன ரூம் இது? இது வந்து சும்மா ஸ்டோர் ரூம். அங்க உங்களை ஸ்டோர் பண்ணிருந்தாங்களா? ஓகே இங்கே நினைக்கும். பாத்துட்டாங்க, பாத்து இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. ஊர்கள்ல வந்து இந்த பீரோல் எல்லாம் வைப்பாங்கல்லடா, அப்ப நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரி இந்த ஜாமா எல்லாம் கிடக்கும்ல, இந்த மாதிரி அம்மாவோட பீரோல் இது அம்மா, இது அம்மாவோட பீரோல், இதுதான் எங்க அத்தா அவரோட பெரியவரோட பீரோல், இப்ப இது ஏன் பீரோல். இதுக்குள்ளதான் இப்ப நான் இங்க வந்தேன்னா துணி வச்சுக்கிறது, இதுக்குள்ள நம்மளுடைய இந்த கிஃப்ட் கல்யாணத்துக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் இதுக்குள்ளதான் வச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பீரோல். இது மட்டும் தான் எடுத்துட்டு போறேன், மத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு எதுவும் கொடுக்கல. ஆமா கரெக்ட். இந்த பீரோல் பெட்டி ஆமா உங்களுக்கு போராடி இந்த பீரோலையாவது வாங்கி தரேங்க. சரி வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்டா, எங்க வீட்டுல வந்து வீட்டுக்குள்ள பாத்ரூம் கிடையாது, கொல்லப்புறம் தான் பாத்ரூம். இப்படியே போனீங்கன்னா குளிக்கிற பாத்ரூம், சிட்டிங் டாய்லெட்டு, உட்காந்து போற டாய்லெட், அதெல்லாம் வரிசையா இருக்கும். 3 டாய்லெட் சொந்தக்காரன் யாரும் வந்தாலும் வெளியிலே அனுப்பிச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டுறாரு. வெளியில வந்து ஆக்சுவலா வந்து இவ்வளவு நேரம் நம்ம வீட்டை பத்தி பார்த்தோம், வீட்டுல இருக்க சில மனிதர்களை பார்த்தோம். இந்த வீட்டோட ஆலமரம், இந்த வீடு உருவானதுக்கு காரணம், அப்புறம் முக்கியமான விஷயம் அறந்தாங்கி நிஷா உருவானதுக்கு காரணம், அவளுக்கு தைரியம், அவளுக்கு நம்பிக்கை, அவளை வந்து என்ன வேணாலும் நீ ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அந்த ஒருத்தர் இருக்கிற இடமே இங்கதான் இருக்கு, வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே சூப்பர். இப்ராஹிம் சாத்தா அறந்தாங்கில நிறைய பேருக்கு தெரியும், வாகமரத்துல கறிக்கடை வச்சிருந்தோம், அதுதான் எங்க கடை. இவர் தான் எங்க அத்தா, கறிக்கடை ஓனரா? கறிக்கடை ஓனரு, எங்க வீட்டோட ஓனரு, எங்களுக்கு ஓனரு. நாங்க படிச்சது, சாப்பிட்டது, வளர்ந்தது எல்லாமே இவர் கொடுத்ததுதான். இவர் இல்லைன்னா இன்னைக்கு அறந்தாங்கிசாங்கிற பேர் கூட இல்லை, எதுவுமே இல்லை. அப்பா வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகளை பாக்குறப்ப? சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கா? ஃபாரின்லாம் போறாங்க, எல்லா பக்கமும் போறாங்க, இன்னைக்கு அறந்தாங்கினா நிஷா அப்படின்னு முடிஞ்சிருது. நம்ம போக முடியாது, கூட போக முடியல, கூட போக முடியல, வருத்தமா இருக்கா? எவ்வளவு பெருமையா இருக்கு மகளை நினைக்கிறப்ப? நல்லா இல்லை செய்வான். எப்பயுமே வந்து உங்களை பத்தி மட்டுமே தான் ரொம்ப நினைச்சிட்டு இருப்பாரு போல இருக்கா, என்னக்கா? அப்படி அவ்வளோலாம் யாரும் படிக்க வைக்கவே மாட்டாங்கடா. ஒரு கறிக்கடை தான், எதுவுமே இல்லை, சொத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்பவுமே எங்கள்கிட்டலாம் எதுவும் கிடையாது, வீடு ஒண்ணுதான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து கறிக்கடையில் நிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். காலையிலேருந்து நிற்கணும், அது ஆடு மேய்க்கணும், பொங்கல் பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளோ படிப்பு அப்படின்னு கேட்ட இடத்துல இல்லை அது படிக்கணும். நான் அவ்வளோ எல்லா இடங்கள்லையுமே நான் ஏன் இவரை தான் நான் முன்னாடி காட்டுவேன்னா, சாப்பாடு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எங்கள் அம்மாவுக்கும் இப்போ சாப்பாடு போட்டாரு, சாப்பாடு போட்டுடலாம், படிக்க வைக்கணும்ல. ஒரு என்ன வெளியில அனுப்பிச்சு இன்னைக்கு எல்லார்ட்டையும் வந்து இன்னைக்கு நிஷா எழுதி கொடுக்குறதே இவங்க தான். இப்போ எழுதி கொடுப்பாங்க பட்டிமன்றத்தில் பேச சொல்லி. ரொம்ப இவங்க ஜமால் முகமதுல பியூசி அத்தா ஜமால் காலேஜ்ல படிச்சாரு, பியூசி படிச்சாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க டேடி இறந்துட்டாங்க. அப்ப இறந்தவன அந்த தாத்தாவோட வாழ்க்கையவே எங்க வீட்டுக்கார எங்க ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க குடும்பத்தை பார்த்தவங்க, அவங்க தான் ஆலமரம். உண்மையா பெரியவங்க ஜாயிண்ட் ஃபேமிலினா எங்க குடும்பத்தை பார்க்கணும். இது வரைக்கும் நாங்க தள்ளி நில்லுன்னு சொல்ல முடியாது. என் பொண்ணு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களை பார்க்கறதோட அவரை பார்க்கறது தான் அதிகம். ஏன்னா அப்படி ஒரு நன்றி உள்ள பொண்ணா நான் பெற்றிருக்கேன். இதுதான் எனக்கு பெருமை. என்னையோ எங்கள் ஹஸ்பண்டையோ பார்க்குறது, எங்கள் வீட்டுக்காரர் பார்க்குறது எனக்கு பெருமையாக தெரியலை. ஏன்னா நாங்கள் சுமந்து பெற்றோம். ஆனால் முழுமையாக அவரை கஷ்டப்பட்டு இந்த மகளை வளர்த்து, இந்த மகளை படிக்க வச்சு, இந்த மகளுக்கு நகையெல்லாம் எதிர்பாராத நகை போட்டு, ட்ரெஸ்ஸு சாரியெல்லாம் விதவிதமாக எடுத்து கொடுத்து, அந்த கண்கொள்ளா காட்சிக்கு அந்த மூலமாக அவங்க தான் அதை பார்த்தது, செஞ்சது, எல்லா கடின உழைப்பால் எல்லாமே அவர் தான், பெரியவர் தான். எனக்கு 10/10/2010 கல்யாணம் ஆச்சு. அப்ப வாரம் அரட்டையரங்கம் பேசியிருந்தேன். என் கல்யாண மண்டபத்துல அன்னைக்கு டெலிகாஸ்ட், அப்ப டிவி மண்டபத்துல வச்சாரு. என் பொண்ணு பேசுறது எல்லாரும் பாருங்க. நீங்க அதை போட்டு விட்டீங்களா, அந்த சேனல்ல போட்டு விட்டீங்களா? வெளியிடுறதே அப்ப வந்து அது மண்டபம் ஃபுல்லா அப்பா வச்சு ஒரு மாதிரி. அது எப்படின்னா, இப்ப அதான் நான் சொன்னேன்ல, எனக்கே நிறைய விமர்சனங்கள் வருது. நீங்க எப்படி வெளியில போறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க. நான் ஏன் எல்லா விமர்சனங்களுக்கும் வருத்தமே படலை. நான் என்ன விமர்சிக்கிறவரை என்னை பத்தி கவலைப்படாம வெளியில விட்டுட்டு இருக்காரு. இவர் தான் என்ன ஸ்டாப் பண்ணணும், இவர் தான் என்ன கண்டிக்கணும். இவரை தவிர யார் கண்டிச்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டா இருந்தாலுமே கூட இவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் கேட்பேன். நீ போகாதன்னு இவர் சொன்னா நான் போக மாட்டேன். கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் போவேன், நான் போல. 2.5 வருஷம் வீட்டுல தான். குழந்தை இருக்கட்டும், பேரன் வரணும், பேத்தி வரணும், குழந்தை வேணும். 2.5 வருஷம் நான் வீட்டுல இருந்தேன். நீ ஒரு குடும்பமா ஆயிக்கோ, அதுக்கப்புறம் நீ வெளியில இப்பவும் நாளைக்கு என்ன வேணாருன்னா வீட்டுல இருந்துருவேன்.
இவர் சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேன், வேற யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சொல்லக்கூடிய இடங்கள்ல யாருமே இல்லை. ஏன்னா நான் கஷ்டப்படும் போது யாரும் எனக்கு உதவி பண்ணல, நான் படிக்க வைக்கல, நான் ஒவ்வொரு நேரமும் நான் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகிருக்கேன், அப்ப யாருமே எனக்கு உதவி பண்ணல. அப்ப எல்லாமுமா இருந்தவர் இவர் மட்டும்தான். அதனால எனக்கு இவரை நான் இது வரைக்கும் எங்கேயுமே காமிச்சதும் இல்லை, நான் வெளியில எதுவும் நான் அப்பான்னு சொல்லுவேன், கறிக்கடை வச்சிருக்காருன்னு சொல்லுவேன், அவ்வளவுதானே தவிர இப்ப அறந்தாங்கில பாக்குற எல்லாருக்குமே வந்து இப்ப இந்த வீடியோ மூலமா ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அப்படின்னா இவர் தான் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கட்டும். படுத்துக்கிறீங்களா தா? ஓகே சரி, இப்ப நாங்க வீட்டை அப்படியே சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே அங்கயா சும்மா இங்க அப்படியே எல்லாருக்கும் ஒரு டாட்டா சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. தாத்தா ஒரே ஒரு முத்தம் தா, பிறந்ததுல இருந்து கொடுத்ததுல தா, உங்க மயனுக்கு தான் தா சரி, கொடுத்தீங்க. அது அமத்தியாச்சு, நீங்க கொடுங்க, அது அமத்தியாச்சு, நீங்க கொடுங்க. நான் கொடுப்பேன் எங்க அத்தாவுக்கு. அப்பா ஒன்னே ஒண்ணு எங்க சின்ன பிள்ளைல இருந்தே கொடுத்தது இல்ல, அப்பா ஒண்ணு கொடுங்கப்பா. எனக்கு பிறந்ததுல இருந்தே கொடுத்தது இல்ல எங்க டாடி. Summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.